சோசியல் மீடியா பழக்கத்தில் இருந்து என்னை யாராவது காப்பாற்றுங்களே. ஐயோ போடு டேய் என்னை யாரா அடிச்சு கொல்லுங்கடா. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குதுங்க? எனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு. எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு? 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். லாஸ்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock. நைட் பூரா போன் நோண்டியா. இதிலிருந்து தப்பிக்க முடியுமா? ரீல்ஸ், ஒரு மெசேஜ் ஏதோ ஒன்னு பாத்துறது, ஸ்க்ரோல் பண்றது. உங்க பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? போன. ஒரு மாசத்துக்கு வந்து 4-5 லட்சம் ரூபா வந்து பிரேக் ஆகுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கடைக்கு பைக்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்து போன் பார்த்துட்டு வந்து ஷேர் ஆட்டோல வந்துட்டு பைக்கே விட்டு நான் ஏன் பார்க்கிங்ல விடுறேன்? ரோட்ல தானே விட்டேன். ஏன் இன்டர்நெட்டில் புழங்குவது அடிக்ஷன் வரை செல்கிறது? என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. உங்களை பார்த்து எப்போது பயந்து போனீங்க? போய் உள்ள பூந்து பார்க்க தூக்கமே போயிருச்சு சார். தூங்க போது எதுக்கு போனு? டிப்ரெஷன் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டீங்க. தூங்காம போன நோண்டா டிப்ரெஷன்ல போயிடுவேன். ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல ரீல்ஸ். போனை உள்ள கொண்டு போனாதான் ரெஸ்ட் ரூம்க்கே போவோம். கக்கூசுக்கு எதுக்கு போனு? சோ அது உள்ள வந்தா தான் இது வெளியே வரும். கரெக்ட். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, குளறிக்கிட்டே இருக்கான். ஆலோசனை கூறும் நிபுணர்கள். முதல்ல ஸ்டேட்டஸ் பாக்குறத விடு. நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப். நைட் பூரா போன் நோண்டியா. நோட்டிபிகேஷன் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட முடியுமா? என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? நான் வேற என்னடா கேட்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு விட்டியடா. வாதமாக விரியும் நீயா நானா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்றா பாயா லூசு. நம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கும் கேள்வி. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இப்ப நீங்க என்னென்ன புதிய விஷயங்கள்லாம் இப்ப சோசியல் மீடியா பார்த்து கத்துருக்கீங்க? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலா பிசினஸ் ஐடியாவே சோஷியல் மீடியா பார்த்து தான் வந்ததே சார். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. பெயிண்டிங் கத்துக்கிட்டேன் சார் புதுசா. கார்டனிங் அமைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டேன் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. டிஜிட்டல் ஸ்பேஸ்ல இருந்து வெளியே வந்ததுனால எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஓகே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைச்சது. and that's how I feel as well. உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. சோ தூக்கம் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்குது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஆக்சுவலா நல்ல தூக்கம் தூங்கி எந்திரிச்ச பிறகு தான் தெரியுது, ஓ இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியுமானே. ரைட். சூப்பர் பா. 5000 இன்கிரிமென்ட். எப்போ உங்களுக்கு பகீர் இருந்துச்சு? என்ன இப்படி ஆயிட்டோம்? இன்னும் சாவலையா நீ? நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல எதுவுமே பண்ணலையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்னோட கமிட்மெண்ட் என்னால பண்ண முடியல. என்னால டாக்டரே நம்ப முடியல. அவர் இந்த மெடிசன் சாப்பிடுங்க சரியாயிடும் சொல்லி தான் என்ன அனுப்புறாரு. அந்த மெடிசன்ஸை வந்து நான் ஏஐல செக் பண்றேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ட்ரெண்ட்ல அவன் ட்ரெண்டியா இருக்கானா இல்ல நான் ட்ரெண்டியா இருக்கானா? என்னாச்சு? டென்ஷனா? நான் வந்து ஓல்ட் ஆயிட்டனோ, அவனோட மாடர்ன் ஜெனரேஷனுக்கு நான் ஈக்குவலா வரலையோ. எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.